ஏப்ரல் 12. ஸோ ஏப்ரல் 12 பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் டேங்கிறாங்க. ஸோ அஸ்ட்ரோனட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேஸுக்கு போனதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரெஸ் போட்டு உள்ளுக்குள்ள ஜெட் பேக் மாதிரி வச்சிருப்பாங்க. அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் வந்து பறப்பாங்க. ஸோ அந்த ட்ரெஸ் போட்டு பறக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் ஃப்ளைட்டுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுமாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஸ்ட்ரீட் சில்ட்ரன் டேங்கிறாங்க. ஸோ ரோட்டில் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் எல்லாரும் இருக்காங்க இல்லையா? ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீடே இல்லாமல் ரோட்டில் வந்து வாழ்வாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரீட் சில்ட்ரன்ஸ்க்காகவே இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த ஸ்ட்ரீட் சில்ட்ரன்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான எஜுகேஷன் ஆகட்டும், ஃபுட் ஆகட்டும், பேசிக் நீட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணக்கூடிய நாளாகவும் வந்து இந்த நாள் இருக்குது. அதுமாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹம்ஸ்டர் டேங்கிறாங்க. ஹம்ஸ்டர் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா எலி வகைகளை ஒரு வகை தான் பார்த்தீங்கன்னா ஹம்ஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து குட்டியாக இருக்கும். இது வந்து ஒயிட் மோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 19 வகையான எலி இருக்குது. இது வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு பெட் அனிமல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நைட் நேரத்தில் இந்த எலி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த பெட்ஸாக வந்து வளர்க்குறாங்க. ஸோ இந்த ஸ்பீசிஸை பாதுகாக்கணும் அப்படிங்கிற பர்பஸில் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு ஹம்ஸ்டர் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது போக ஏப்ரல் 12 வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டே தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.